ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவு. ஸோ ஃபஸ்ட்டு இன்றைக்கி நம்ம பொசிஷன் எடுத்ததை பார்க்கலாம். ஸோ 2 அக்கௌண்ட்டில் மெயின்டைன் பண்ணுறேன். நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். ஸோ ஸ்டாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சென்செக்ஸில் ஒரே ஒரு பொசிஷன் எடுத்திருக்கோம். அதில் ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டுருக்கு. அண்ட் எம்ஸ்டாக்கில் ஒரே ஒரு பொசிஷன் மட்டும் ரன் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் அதோடைய ரிசல்ட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. சில நண்பர்கள் நீங்கள் உண்மையாகவே ட்ரேடரா இல்லைனா யூடியூப்காக பேசுகிறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அவங்க மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சேனல் வச்சுருக்காங்க போல் இருக்குது. ஸோ என்ன விரக்தி அப்படின்ற மாதிரிலாம் தெரியல. நம்ம சேனலில் நம்ம கமெண்ட்ஸில் வந்து நிறைய வந்து பேசிகிட்டு இருக்காங்க. பட் அது வந்து தவறு. ஓகேங்களா? நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் ஸோ நம்ம கண்டென்ட் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ மற்றது எதுவும் பேச வேண்டாம். அண்ட் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுற வேலை வந்து பெருசாக வேண்டாம் அப்படின்றது மட்டும் என் சைட்லேருந்து சொல்லிக்கிறேன். அண்டு இன்றைக்கி மார்க்கெட்டில் கான்செப்டில் டோட்டலாக நேராக வந்து 153 ஸ்டாக் வந்து லாங் சைடு இருக்குது. அண்டு வந்து ஷார்ட் கவரிங் வந்து 39. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 85% வந்து ஒரு லாங் சைடு தான் மார்க்கெட் இருக்குது. ஒரு ஸ்லோவாக மார்க்கெட் வந்து கன்சாலிடேட் ஆகும். பிகாஸ் இந்த வாரம் ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட் வந்து இருக்குது. ஃபெட் ஈவெண்ட் இருக்குது. புதன்கிழமை நைட்டு நமக்கு ரிசல்ட் தெரியும். வியாழக்கிழமை காலையில் அதோடைய ரியாக்ஷன் வந்து நம்ம மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ புதுசாக ஷார்ட் வந்து ஒரு 27 ஸ்டாக் தான் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புல்லிஷ் சைடில் தான் மார்க்கெட் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் இன்றைக்கி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கேப் அப்பில் தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆச்சு. ஸோ அந்த ஓப்பன் ஆன மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து ஸ்லோவாக இருக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு 10 மணிக்கு மேலே தெரிஞ்சு போச்சு. ஸோ மார்க்கெட் மேபி வந்து ஸ்லோவாக தான் இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, 2 சைடுமே கால் அண்ட் புட் சைடில் ஹெவியாக வந்து பார்த்திங்கன்னா நியராக 1 கோடி அளவுக்கு வந்து 2 சைடுமே இன்றைக்கி மண்டே தான். ஏன் நிஃப்டியில் அவ்வளோ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து இருந்து மார்க்கெட் ஒரு மாதிரி கன்சாலிடேட் பண்ணணும் அப்படின்றது வந்து தெரியல. ஸோ சென்செக்ஸ்லையும் அந்த மாதிரி இருந்தது. நாளைக்கும் இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிஃப்டிக்கு ஸ்ட்ராடல் ப்ரீமியம் 196 அண்ட் சென்செக்ஸ்க்கு 390. ஸோ இந்த பாயிண்ட்டுக்குள்ளே தான் மார்க்கெட் நாளைக்கு இருக்க வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸ்ட்ராங்காக கன்சாலிடேஷன் நாளைக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அஹெட் ஆஃப் ஃபெட் ஈவெண்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நாளைக்கு எக்ஸ்பைரிக்கு சென்செக்ஸோடைய ஸ்ட்ராடல் இன்றைக்கி வந்து ஓப்பன் ஆனது. ஆக்சுவலாக நேற்று நல்லா ஓப்பனிங் ஒரு 877 இருந்தது. ஃப்ரைடே முடியும் போது ஓப்பன் ஆனதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 632 ரூபாய்க்கு தான் ஓப்பன் ஆச்சு. பட் எண்ட் ஆஃப் டே முடியும் போது 384. ஒரு சூப்பரான ஒரு டிகே வந்து இருந்ததை பார்க்க முடியுதுங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு டிகே ஆல்மோஸ்ட் வந்து பாதிக்கு பாதி வந்து பார்த்திங்கன்னா டிகே வந்து மார்க்கெட்டில் வந்து இருந்திருக்கு. ஒரு நல்ல விஷயமாக இதை வந்து பார்க்கலாம். அண்ட் நாளைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 380 400 பாயிண்ட்டுக்குள்ளே தான் ரேஞ்ச் இருக்கும் அப்படின்றது இந்த அர்த்தமணி ஸ்ட்ராடல் சொல்லுது. அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் இருக்கவும் வாய்ப்பு. அண்டு சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினை பார்க்கும்போது மேலே ஒரு 400 பாயிண்ட் கீழே ஒரு 400 பாயிண்ட் தான் ரேஞ்ச் இருக்கும். கம்ஃபர்டபுள் ஐவி என்ன சொல்லுது அப்படின்னா, நேராக நெக்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட்டுக்கு மேலே போனால் மார்க்கெட் வந்து பயப்படுற மாதிரி இருக்குது. அதே மாதிரி கீழே 200 பாயிண்ட்டுக்கு மேலே போனாலும் மார்க்கெட் பெருசாக பயப்படுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேபி கன்சாலிடேட்டாக இருக்க மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் தெரியுது. இன்றைக்கி புட்டு ஓஏயும் நிறைய இருக்குது. கால் ஓஏயும் இனிஷியலாக கேப் அப் ஆனதுனால கால் சைட் கொஞ்சம் அன்வைண்டிங் இருந்து அகெயின் வந்து ஓடிஎம்மில் நல்ல ஒரு சாலிடாக வந்து இருக்குது. பார்க்கலாம் நாளைக்கு வந்து ஒரு கேப் அப்போ கேப் டவுனோ வாட் எவர் என்ன பாயிண்ட் ஓப்பன் ஆகுதோ அதை பொறுத்து கன்சாலிடேஷன் அந்த ஒரு பாயிண்ட் நியராக இருக்கும் அப்படின்றது மட்டும் சொல்லிக்கலாம். அண்ட் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் இருந்துக்கிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஃப்ளாட்டாக தான் இருக்கும் இன்றைக்கி முடியும் போது கூட அப்படின்றது தான் நினைக்கிறேன். பட் யூஎஸ் சைட்லேருந்து நியூஸஸ் வந்து ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. லைக் டேரிஃப் அப்டேட்ஸ் பற்றி தெரியல. அது என்ன மாதிரி வந்து விஷயங்கள் வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் நிலவ காத்திருக்குன்னு தெரியல. லெட்ஸி பார்க்கலாம். ஏதாவது அப்டேட்ஸ் இருந்தாலும் மார்க்கெட் அது ரியாக்ட் பண்ணோம். அண்ட் எஃப்ஐடி ஆக்டிவிட்டி நம்ம டைம் ஒரு 7:30 மணிக்கு மேலே அப்டேட் ஆகும். அதையும் பாருங்கள். அதில் இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸில் என்ன மாதிரி விஷயம் நெட்டாக வந்திருக்கு அப்படின்றத பார்த்து அதையும் நீங்கள் உங்கள் ட்ரேடிங்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் போடுற கண்டென்ட் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத வந்து நினைக்கிறேன். நம்ம சேனலை பார்க்குற ஒவ்வொரு நண்பர்களும் ரொம்பவே ஒரு மெச்சூர்டான ஆள். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா கமெண்ட்ஸ் பண்ணுறவங்க நம்ம போடுற வீடியோவை பார்த்து தான் நிறைய பேர் லாஸ் ஆகிறாங்க. அதெல்லாம் உங்களுக்கு தெரியுதா அப்படின்ற மாதிரிலாம் கமெண்ட்ஸ் வருது ஒரு குறிப்பிட்ட ஐடியிலேருந்து. அது வந்து தவறான விஷயம். அப்படி ஏதாவது நீங்கள் லாஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு உங்கள் ட்ரேடை நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் அந்த ஜேர்னியை வந்து நீங்கள் ரெனோவேட் பண்ணணும். அதாவது நீங்கள் திங்க் பண்ணணும், நல்லா பிளான் பண்ணணும். தயவு செஞ்சு நம்ம வீடியோ பார்த்து தான் லாஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பேர் வந்து வேண்டாம். நம்ம இங்கே எதுவுமே டிப்ஸாகவும் கொடுக்கறதில்ல, ஒரு ஐடியாவும் கொடுக்கறதில்ல, இல்லை இதுதான் நாளைக்கு நடக்கும் அப்படின்றதும் கூட கிடையாது. இது முழுக்க என்னோடய வியூ. கண்டிப்பாக இது தப்பாக இருக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா?
இந்த செக்லிஸ்ட்டில் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஒரு மாதிரி 0.4% ஏறி தான் இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் என்னென்னா லாஸ்ட் 2 டேஸாக ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக தான் வால்டிலிட்டி இருக்குது. பட் ப்ரீமியம் டிகே ரொம்ப நல்லா இருக்கிற மாதிரி இருக்குது. நிஃப்டிக்கு ஒரு 196 பாயிண்ட்டோ ஒரு 200 பாயிண்ட் வச்சுக்கலாம் ரேஞ்சு. சென்செக்ஸ்க்கு ஒரு 400 பாயிண்ட் ரேஞ்சு தான். பட் ஓப்பனிங் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கன்சாலிடேட் ஆகிடும், ரொம்ப வந்து ப்ரீமியம் வந்து கம்மியாகிடும். ஸோ அதனால் கன்சாலிடேஷன் நான் எதிர்பார்க்குறேன், வேறு எதுவும் இல்லை. ஓகேங்களா. ஸ்கியூவும் அதே தான் இருக்குது. நிஃப்டிக்கு பார்க்கும்போது ஃப்ளாட் டு அப்சைட் இருக்குது. பட் சென்செக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப வந்து கிட்டக்க இருக்க மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் சொன்னேன் கன்சாலிடேஷன் அகெயின். டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க. அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அண்ட் டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் நிஃப்டி ஒரு 0.7% ஏறி இருக்குது. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஏறி இருக்குது. அண்ட் இந்த ஃபியூச்சர் எஸ் ஸ்பாட் கேப்பும் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. விச் மீன்ஸ் மார்க்கெட்டில் நல்ல ஒரு புல்லிஷ் வந்து எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது இது மூலமாக தெரியுது. பேங்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட்டாக கொஞ்சம் இறங்கியிருக்கு 0.2%. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அகெயின் இறங்கியிருக்கு. கீப்பான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இறங்குறது லாங் அன்வைண்டிங்காக தான் நான் பார்க்குறேன். அண்ட் பேங்க் நிஃப்டியோட அந்த பாயிண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பார்க்கலாம், மேபி நாளைக்கு பேங்க் நிஃப்டி கூட மேலே தூக்கிட்டு போகலாம், நாளைக்கு நாளானிக்கு கூட பார்க்கலாம். அண்டு மிட் கேப் நிஃப்டி ஒரு 2.5% ஏறி இருக்கான். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் ஹெவியாக ஏறி இருக்குது. அண்ட் அந்த பாயிண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓப்பன் மிட் கேப் நிஃப்டி ரொம்ப அருமையாக வந்து இன்றைக்கி இருந்தது அப்படின்றது இது மூலமாக பார்க்கலாம். பிசிஆரும் அதே தான் கன்ஃபார்ம் பண்ணுது. நிஃப்டி இம்ப்ரூவ் ஆகிருக்கு. பேங்க் நிஃப்டி ஒரு மாதிரி அங்கேயே இருக்குது. அண்ட் மிட் கேப் நிஃப்டி நல்லாவே இம்ப்ரூவ் ஆகிருக்கு கம்பேர் டு நேற்று டேட்டாவை பொறுத்த மட்டுக்கு. அண்ட் குளோபலாக பார்க்கும்போது இது வரைக்கும் யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து டவுனாக இருக்குது. அந்த டேரிஃப் ஆன் கனடான்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்னு நினைக்கிறேன். நான் ஜஸ்ட்டு வாசித்தேன், அதனாலேன்னு தெரியல மார்க்கெட் வந்து கொஞ்சம் வந்து ஃபியூச்சர் வந்து டவுனாக இருக்குது. ப்ளஸ் வந்து அங்கே ஏர்னிங்ஸ் வந்து எதிர்பார்க்குறாங்க பெரிய பெரிய கம்பெனிக்கு. அண்ட் நெட்ஃப்ளிக்ஸில் கூட எது நியூஸ்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம், அங்கே யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். இந்த வாரம் ஃபெட் ஈவெண்ட் இருக்குங்க. அதனால் ஒரு பெரிய மூவ் வந்து கண்டிப்பாக நான் எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் சி. அண்ட் நாளைக்கு இந்த மாதிரி ஒரு டைட்டான ஒரு கன்சாலிடேஷன் இருக்க வாய்ப்பு. ஆல்ரெடி சொன்னது ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கன்சாலிடேஷன் இருக்கலாம். ஸோ ஃபியூச்சர் சைடு நல்ல சைன் வந்து தெரியுதுங்க, நல்ல ஒரு சைன் தெரியுது. இஃப் எம் கரெக்ட் அப்படின்னா ஃபெட்டில் எந்த ஒரு பெரிய ஒரு விஷயம் ஸ்டாண்ட்ஸ் வந்து நெகட்டிவாக இல்லாமல் ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தால் கூட ஓகே, நம்ம மார்க்கெட் கொஞ்சம் மேலே போக வாய்ப்பு நல்லாவே இருக்குது. ஸோ டோட்டல் கன்க்ளூஷன் வந்து ஒன்றும் இல்லை, இன்றைக்கி லோவர் ப்ரீமியம் தான். அதனால தான் மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக இருந்தது. நாளைக்கும் அதை வந்து நான் எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செக் பண்ணுங்கள். இந்த விஷயங்கள் எல்லாம் ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்க டேட்டா தான். உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேடை எடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.